அம்மா பூனம் சாரி முடிஞ்சிருச்சு, காட்டன் சாரி முடிஞ்சிருச்சு, என்ன பண்றதுமா? ஆமாப்பா, உண்மையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பூனம் சாரியில 1000 எடுத்தோம், அதுவும் முடிஞ்சிருச்சு. காட்டன் சாரியில 1000க்கு மேலேயே எடுத்தோம், அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ இவ்வளவுதான், இந்த இடத்துல இருக்கிற பொருளே இவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நம்ம பிளவுஸுக்கு வந்துட்டோம். என்ன காரணம், இதை எப்படி நான் கொஞ்சம் எப்படி இதை இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை எடுத்து அதிக லாபம் வச்சு 1 மாதம் வரைக்கும் அந்த கஸ்டமர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணுறதை விட, சின்ன லாபமாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு போயிடும்ல. ஒரே பொருளில் வந்து 200 ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறத விட, ஒரே பொருளில் ஒரு பொருள்லையும் 50 வச்சோம்னாலும் டக்கு டக்குன்னு ஓடிடும்ல. அந்த கான்செப்டில் தான் நான் இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். அதனால நிறைய இதுக்கு வந்து 20% ஆஃபர். சரிங்களா? அந்த மாதிரி பிளான்லையும் போட்டிருக்கோம். அடுத்து சப்ஸ்கிரைபர் கிஃப்ட்னு சொல்லியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை தேவைப்படுறவங்களும் பார்த்துக்கலாம்.